அதுக்காக தான் மிகப்பெரிய கூட்டணி. அததான் பழனி பாபா ஐயா அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு அண்ணன் ஷரீப் அவர்களும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாகவே நான் இன்னைக்கு நேற்றிரவு பாபாவுடைய சமாதிக்கு வந்தேன். நான் அதை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது. அன்றைக்கு பாபா, இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் தொடர்ந்து இஸ்லாமிய தோழர்களுக்கும் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் தொடர்ந்து தலித் தலைவர்களுக்கும் தலித் இளைஞர்களுக்கும் நடக்கின்ற இந்த படுகொலைகளை எப்பொழுது தடுத்து நிறுத்த போறோம்? அதுக்காக வழி என்ன? தமிழ் தேசியமா, திராவிடமா, மார்க்சியமா, அம்பேத்கரியமா? எது நம்ம வழி? எங்காவது ஒரு திருடன் ஒழிஞ்சுனே இருக்கிறான், எதுக்குள்ளனா ஒழிஞ்சுன்னு நம்மள வேட்டையாடிக்கிட்டே இருக்கிறான். அதுல இருந்து விடுதலை பெற வேணும்னா நம்ம சரியா தீர்மானிக்கப்பட வேண்டும். நம் விலங்கை உடைக்கிறதுக்கு நமக்கான கல்வியை முன்னிறுத்தணும். நமக்கான அடையாளங்களை சரியா தேர்வு பண்ணணும். நீங்க எதற்காகவும் யாருக்காகவும் நீங்க அடிபணிச்சு போயிடக்கூடாது. முழுமையோடு முழு சிந்தனையோடு நாம பாபாவுடைய நினைவேந்தல்ல உறுதிமொழி ஏற்றுக்கணும். எல்லாரும் சொன்ன வார்த்தை தான், பெரியாரையும் அம்பேத்கரும் எவன் ஏற்கவில்லையோ அவனை ஏற்றுக்கொள்ளாது என்று. அதே இடத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அம்பேத்கர், நாம் ஒன்றிணைந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களும் நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும். உன் வீட்டு சுவற்றில் இருந்து நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியம். நாம் இந்த நாட்டை ஆண்டே ஆகணும். அதுக்கு வழி என்ன? என்ன செய்ய போறோம்? நடிகர் பின்னாடி ஓடிடலாமா? புரட்சி பேசுற என்ற பேர்ல நம்மளை வித்துட்டு இருக்கான், அவன் பின்னாடி ஓடிடலாமா? மதவாதத்துக்கு பின்னாடி ஓடிடலாமா? மதவெறி பின்னாடி ஓடிடலாமா? எல்லாத்தையும் தாண்டி மத நல்லிணக்கத்தையும் மதவெறி எதிர்த்தும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக ஒரு துளி கூட பேசாம அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நமக்காக பேசுற பழனி பாபா அவருடைய நினைவுகளோடு அவருடைய கொள்கை விதைகளாக நாம் மனதில் விதைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இதுவே அவருக்கு நாம செய்யற இறுதி அஞ்சலி. தொடர்ந்து வருடம் கூறுவோம். கூடி எத்தனை பிள்ளைகளை நாம் படிக்க வச்சிருக்கிறோம், எவ்வளவு பேர் அரசியல் நுணுக்கத்தோட வளர்த்திருக்கிறோம். நான் ஒரு சினிமாக்காரன், எல்லாருமே சொல்ற திரைப்பட நடிகர் இல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன். அதுவும் மதத்தாலையும் சாதியாலையும்